பார்த்துக்கிறாரு. டெய்லி என் கூடவே ஒர்க்குக்கு வராரு. ஓ, அதனால தான் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்றா வந்தீங்களா? ஆமாம். நான் கூட வேற என்னவோன்னு நினச்சிட்டேன். ஆமாம், அவர் ரொம்ப நல்லவர் தான் இல்லை? நவீன், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னன்னா? ஆமாம், அதான் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்கல்ல, ஃபோன் பண்ணி வெளில போகலாமான்னு கேளு. டாக்டர் ரம்யா அவங்ககிட்டேருந்து தள்ளியே இரு, அவங்ககிட்ட பேசாதன்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. பயந்தாங்கோலி. ஆமாம், பயந்தாங்கோலி. போதும், 2 பேரும் வாயை மூடுங்க. அவனுக்கு கோபம் வந்துருச்சு. ஆமா, அவனுக்கு கோபம் வந்துருச்சு. கடவுளே, நான் திரும்ப உங்களை பார்க்கணும். பக்கத்துல விஷ்ணு ஜாலியா இருக்கா. அவளே அந்த ஸ்நாக்கருக்கு பயந்து தானே ஃப்ரெண்ட்ஸை வர சொல்லியிருக்கா. அப்ப நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு, என்ஜாய் பண்ணு. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. நீ எப்பயுமே இப்படிதான், சிரிக்கவும் மாட்டேன், எப்பயும் உனக்கு வேலை தான். நீ இப்படி இருக்கிறத நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. நானும் ஃபோன் வரும் வெயிட் பண்றேன், வர மாட்டேங்குது. நீ இப்படி வெயிட் பண்றதுக்கு நீயே அவனுக்கு ஃபோன் பண்ணிருக்கலாம். டேய் போடா, நான் தான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கேன், நம்பர்லாம் கொடுத்துருக்கேன், அவன் தான் ஃபோன் பண்ணணும். அப்ப நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இரு. போடா. டைரக்டர், என்ன அஜய்? காவியா சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பொண்ணு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், சர்ஜரி பண்ணணுமே. அப்படி சர்ஜரி பண்றதுக்கும் அவங்களோட விருப்பம் இருக்கணும். இந்த வீக் எண்ட்லேயே தானே வருது, முடிச்சிட்டே வரட்டுமே. சரி, அலோவ் பண்ணுவோம். ஓகே டைரக்டர். காவியா, என்ன பண்றீங்க? விஷ்ணு, மூச்சு விட முடியல. காவியா, ஃபர்ஸ்ட் படுங்க. ஆக்சிஜன் போட்டு விட்டேன், விட்டதும் செக் பண்ணிட்டேன், அவ்வளோதானே, எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். என்னாச்சு விஷ்ணு? இசிஜி ஸ்டார்ட் பண்ணு. ஓகே டாக்டர். டாக்டர் விக்ரம், காவியாக்கு திரும்ப ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி கண்டிஷனை ஸ்டேபிள் ஆக்கிட்டாங்க. இதெல்லாம் யார் பண்ணா தெரியுமா? யாரு? விஷ்ணு தான், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம ஓனா பண்ணியிருக்கா. காவியா, இப்போ நல்லா இருக்கீங்களே? நான் பொழைக்கவே மாட்டேன்னு நினைச்சேன். நான் கண்டிப்பா என்னோட பொண்ணை பார்க்கணும். நான் அவளை வெட்டிங் ட்ரெஸ்ல பார்க்கணும். ப்ளீஸ், நான் அவளோட வெட்டிங்க்கு போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது ஒன்று மட்டும் பண்ணுங்க. நான் அவளை பார்க்க முடியலன்னா நான் எதுக்கு வாழணும் சொல்லுங்க? என்னோட கடைசி ஆசை இது மட்டும் நிறைவேற்றுங்க ப்ளீஸ். அவளை பார்த்ததுக்கப்புறம் நான் செத்தாலும் பரவாயில்ல, ப்ளீஸ். அப்படிலாம் சொல்லாதீங்க காவியா, நான் கண்டிப்பாக கேட்டு பார்க்குறேன். அஜய், இன்னைக்கு ஒர்க் நல்லா போச்சா? டைரக்டர், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? காவியாவை பற்றி. அவங்களுக்கு சீக்கிரமாகவே ஆப்ரேஷன் பண்ணலான்னு தோணுது. விக்ரம் சொன்னது கரெக்ட் தான், ஃபஸ்ட்டு அவங்கள சரி பண்ணணும். நான் தான் எல்லாரையும் குழப்பி விட்டேன், சாரி. அப்போ அவங்க பொண்ணு மேரேஜ்? அதுக்காக அவங்களோட உயிரை விடுறதா? காவியோட ஆசையை கண்டிப்பாக நிறைவேற்றணும். எல்லாரும் அலோவ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள கூட்டிகிட்டு போகணும். அப்போ தான் சர்ஜரியும் நல்லா முடியும். நம்ம காவியாக்கு சீக்கிரமாகவே சர்ஜரி பண்ண போகிறோம். காவியா ஒத்துக்கிட்டாங்களா? அவங்களோட ட்ரீட்மெண்ட் பிளான் மாற்றிட்டீங்களா? அப்போ அவங்களோட பொண்ணோட வெட்டிங்க்கு போகலையா? டாக்டர் அஜய் கால் பண்ணாரு. அவங்களோட கண்டிஷன் இப்போ இருக்கும்போதே சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா? உங்கள் எல்லார்கிட்டையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும், அதனால தான் கூப்பிட்டேன். பிரின்ஸ், உன்னால் முடியும். பேஷண்ட்டோட பேர் காவ்யா. அவங்களுக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு. ஆனால் அவங்க ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் கேட்டாங்க, அவங்களோட பொண்ணோட வெட்டிங்க்கு போகணுன்னு. நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அவங்க பொண்ணு மேரேஜ் 1 ஹாரில் முடியும். இங்கேருந்து அங்கே போயிட்டு வரதுக்கு 2 ஹார்ஸ் ஆகும், மொத்தம் 3 ஹார்ஸ் ஆகும். இது டிஃபிகல்ட் தான், எனக்கு புரியுது. சாரி விஷ்ணு, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும். இப்போ இருக்க கண்டிஷன்லேயே பண்ணணும், இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாகிரும். என்னால் அலோவ் பண்ண முடியாது. அவ சர்ஜரி பண்ண வேணான்னு சொல்லலையே. ஒரு நர்ஸா பேஷண்ட்டோட கோரிக்கையை கண்டிப்பாக நிறைவேற்றணும். அவங்க விருப்பத்தோட ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அப்போ தான் நாம் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் வேலை செய்யும். சரி, அப்படி அவங்க
போற மாதிரி இருந்தா அவங்க கூட கண்டிப்பா ஒரு நர்ஸ் போயே ஆகணும். யார் போறது? நான் போகிறேன் அவங்க கூட. ஹாஃப் டே பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டு வந்துடுறேன் அவங்க கூட. ஆனா நீ ஒரு நியூ நர்ஸ், உன்னை எப்படி அனுப்புறது? உன்னால எல்லாத்தையும் எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண முடியுமா டாக்டர் இல்லாம? அவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா? நான் காவியா கிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவங்க ரொம்ப நாள் வாழணும்ல. எதுக்கு? என்ன? அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் எதுக்கு வாழணும்? அதுதான் என்னோட கடைசி நாளாகவே இருந்தாலும் பரவாயில்ல. அது என் பொண்ணோட சந்தோஷமான நாள். அப்போ நான் அங்கே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இதுதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்கிறாங்க. அவங்க பொண்ணை அவங்க பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்போ தான் அவங்களுக்கும் வாழணுன்ற ஒரு ஆசை வரும். நான் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டேன் தான். நான் ஒரு யூஸ்லெஸ்ஸான கல் தான். என்னால் முடியாதுன்னு நினைக்க முடியாது. என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இருக்க முடியாது. கண்டிப்பாக என்னால் முடியும். அப்போ தான் அவங்களும் என்னாலையும் வாழ முடியும், நானும் ரொம்ப நாள் வாழ்வேன் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்கள சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். அதுக்கு நான் கேரண்டி. எமர்ஜென்சிக்கு நாங்கள் இருக்க நல்ல ஹாஸ்பிட்டல்லாம் இப்பயே சர்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நான் கண்டிப்பாக பார்த்துப்பேன். ப்ளீஸ் ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. நான் அவ கூட போறேன். நான் அன்னைக்கு ஹாஃப் டே பர்மிஷன் போட்டு விஷ்ணு கூட போயிட்டு வரேன். நான் அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் எமர்ஜென்சி ஆனாலும் சரி இல்லைனாலும் சரி இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எதுவாக இருந்தாலும் உடனே நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. ப்ளீஸ். ஆமாம் ப்ளீஸ். ப்ளீஸ் டாக்டர். நாம் பேஷண்ட்டை காப்பாற்றுறதுக்கு மட்டும் இங்கே இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் தான். எனக்கு புரியுது. சரி, நான் மார்னிங் என்னோட ஃபைனல் டிசிஷனை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். பிரின்ஸ், கிரேட் ஜாப். தேங்க்யூ. நான் போய் உடனே உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நிமிஷம். என்னதான் பிளான் பண்ணியிருக்கேன்னு நான் பார்க்குறேன். ம்